இளம் குஞ்சு பராமரிப்பில் நம்ம செய்த ஒரு மிகப்பெரிய தவறு. நம்ம அந்த டே ஓல்டு சிக்ஸ்லேருந்து தொடர்ந்து 2-3 பேட்ச் வளர்த்துட்ருக்கோம். வீடியோ போட்டிருப்பேன், வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நிற்கிறதுலாம் முதல் பேட்ஜு, இந்த செட்டுலாம் 2வது பேட்ஜு. இது கொஞ்சம் சின்ன குஞ்சுகள். எல்லாத்துலேயுமே 100-120 அந்த ரேஞ்சில். இப்போ நம்மகிட்ட ஒரு 300 குஞ்சுக்கிட்ட இருக்குது. நம்ம 30 நாள் வரைக்குமே ஒரு குஞ்சு கூட லாஸ் ஆகாமல் வளர்த்தோம். வீடியோ கூட போட்டிருப்பேன், எந்த குஞ்சுமே மார்ட்டாலிட்டி கிடையாதுன்னு. அதுக்கப்புறம் வெளியே திறந்து விட்டோம். வெளியே திறந்து விட்ட பிறகு என்னாச்சுன்னா, உணவு செலவு அதிகமாக வருது, அதை எப்படி கம்மி பண்ணலாங்கிறதுக்காண்டி நிறைய முயற்சி எடுத்தேன். அதில் ஒரு முயற்சியாக சாப்பாடு சோறு பொங்கி வைக்கலாம் அப்படின்னு வச்சிட்ருந்தேன். சோறு நல்லா தான் உள்ளே போயிட்டுருந்து, ஒரு பிரச்சனையும் வரல. அதுக்கு அடுத்தது இன்னொரு தப்பு செஞ்சேன். அது என்னென்னா, சாப்பாடு அதில் தண்ணி ஊற்றி கஞ்சாக ஆக்கி வச்சுருவேன். அந்த கஞ்சியில் நம்ம தவிடை விரைவி வைக்க ஆரம்பித்தேன். வச்சோடனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்டிங். குஞ்சு ஒன்று ஒன்றா இப்போ நான் உறங்கிட்டுருக்கு பாருங்கள். இந்த குன்னி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு குஞ்சாக குன்ன ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு வேளை நார்மலாக மழை கிளைமேட்டு ஒரு நாள் சாரெல்லாம் அடிச்சுது. நான் இதுக்கெலாம் இருக்குது பாருங்கள் முகம். இங்கே பெரிய பட்ஜி, ஃபஸ்ட்டு பட்ஜிக்கு நார்மலாக உள்ள ஏதோ பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சளிக்கான மருந்து, ஆக்சிடெட்ராசைக்ளின்னு, அப்புறம் மெரிக்வின்னு, நிறைய மெடிசின்னு, என்ட்ரோஃப்ளாக்சின், அது இதுன்னு எல்லா மெடிசினுமே, ஸ்டெஃப்ளாக்சின்னு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எதுலேயுமே கிளியர் ஆகலை. டெய்லி இன்றைக்கி 10 குஞ்சு உறங்கிச்சின்னா அடுத்த நாள் 12-15ன்னு நாளுக்கு நாள் எக்ஸ்ட்ரா குஞ்சுகள் உறங்கிக்கிட்டே இருந்து. அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம்னு பார்த்தா, நம்ம அந்த தவிடை சாப்பாட்டில் விரைவி வைக்கிறது காலையில் வைக்கிறோன்னா அது சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். சில நாள் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கும். அதை ஆட்டுக்கோ மாட்டுக்கோ வச்சா மாடு தொடாது, புளிச்சிருது. அந்த புளிச்சி அதில் பாக்டீரியா, ஃபங்கல் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் அந்த உணவை இது சாப்பிட்றதுனால இதோட இறப்பையில் போய் இந்த பிரச்சனை வர்றது. நான் உறங்கிட்டுருக்கு பாருங்கள். உடனே சுதாகரித்து உணவை மாற்றினேன். உணவை மாற்றி இப்போ ஒரு 3 நாள் ஆச்சு. அரிசி சாப்பாடு, அதாவது அந்த கஞ்சி சோறு, தனியாக சோறு வச்சா எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் அந்த சோறையும் தவிடையும் கலந்து உள்ளே வச்சு அப்படி ஊறி, இதுலேயும் பாருங்கள் நல்லா பெரிய குஞ்சு இன்னும் உறங்கிட்டுருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்ஜில் உள்ள குஞ்சு அது. அந்த புளிச்ச உணவு சாப்பிட்டதுனால வந்த பெரிய பிரச்சனை. நம்ம தீவன செலவை குறைக்கிறது எப்படின்னு படிக்கிறதுக்குள்ளே குஞ்சு சாவ ஆரம்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு முயற்சி எடுத்து இது கொஞ்சம் இந்த சீடு மிக்ஸு ஆடுக்கெலாம், ஆடு சண்டை சேவலுக்கெலாம் போடலாம். அந்த உளுந்து, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை, கருப்பு சோளம், தட்டைப்பயிறு, இந்த மாதிரி எல்லா தானியமுமே கலந்து வரும். அது இதில் எல்லாமே செகண்ட் குவாலிட்டி. அது கிலோ 42 ரூபா, 40 ரூபா, 45 ரூபான்னு ஒரு நாளும் ஒரு ரேட்டில் கிடைக்கும். அது கூட அரிசி, கோதுமை, நெல்லும் நம்மகிட்ட செழிப்பாக இருக்குது. அதனால் நெல் எல்லாமே கலந்து குருணையாக அரைச்சி, இப்போ இந்த மாதிரி தண்ணி கலந்து வைக்கிறது கிடையாது. ஒரு நாள் 2 நாள் இருந்தால் புளிச்சுருன்னு. இப்போ இந்த மாதிரி ட்ரை. அதனால் இது குருணையாக இருக்கும். கோழி கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு பொடி பீஸாக இருக்கும். இதை ரெடி பண்ணேன். இது ரெடி பண்ண பிறகு புதுசாக இந்த குஞ்சும் உறங்கலை. ஆல்ரெடி உறங்கினதில் ஒரு 20 குஞ்சுக்கிட்ட இறந்துட்டு நம்மகிட்ட. ஆனால் இப்போ இன்னமுமே என்ன இது உறங்குது பாருங்கள். அந்த சாம்பல் இன்னமுமே ஒரு 20 போல் உறங்குது. ஆனால் அதெல்லாம் தப்பிக்குமான்னு தெரில. ஆனால் புதுசாக எதுவும் உறங்கலை. எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆல்ரெடி உறங்கின குஞ்சு மட்டும் உறங்கிட்டே இருக்குங்க பாருங்க. பண்ணையை பார்க்கவே நமக்கு டென்ஷன் ஆகும். இப்படி கோழி குஞ்சுகள்லாம் உறங்கி இருக்கிறதே நம்ம பார்க்கவே ஒரு இதாக இருக்கும். அதனால தான் இதுக்கு அடுத்த பேட்சை இன்னும் நான் திறந்தே விடாமல் கேஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அடுத்த பட்ஜி எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த ஃபீடு ஓரளவு செட்டான மாதிரி தான் தெரியுது. ஒரு வாரமாக இதை தான் வச்சிட்ருக்கேன். குஞ்சு எல்லாமே தேவையான அளவு நல்ல சைஸ்லேயே இருக்குது பாருங்கள். அதான் இளம் குஞ்சு பராமரிப்பில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம உணவை மிச்சப்படுத்தணும்னு நினைப்போம், ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துடும். அதனால் தெளிவாக சிந்தித்து செயல்படணும். இனி தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிட்டேன்னா, இப்போ இந்த 1-2 உறங்கினாலுமே அது கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்குது. தப்பிச்சிட்டோன்னா சாதிச்சிடலாம். இன்னும் ஒரு 3 மாதத்தில் இது எல்லாமே கறிக்கு நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போதைக்கு இதெல்லாம் 2 மாதம் குஞ்சு. இன்னும் 3 மாதத்தில் நல்ல சைஸ் வந்துடும், பெரிய கோழி ஆயிரும். பேட்ஜில் ஒரு 70-80 மிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்த பேட்ஜுக்கெல்லாம் இனி இந்த உணவு செட் ஆகிட்டுனா பர்ஃபெக்டாக நமக்கு வந்துடும். நன்றி.